அண்மை செய்தி தூத்துக்குடி சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் பாய்ந்த ஆம்னி வேன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த சம்பவம் இப்போது நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சரவணன், தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்சானபுரம் அருகில் உள்ள வெள்ளாரன் விளை பகுதியில் நாளை நடைபெற உள்ள திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்காக குடும்பத்துடன் கோயம்புத்தூரில் இருந்து மாருதி ஈகோ காரில் 8 பேர் குடும்பத்துடன் வருகை தந்துள்ளனர். மீரான்குளம் ஊர் எல்லை பகுதியில் இன்று மாலை 5:30 மணி அளவில் வரும்பொழுது சாலையோரத்தில் இருந்த 45 அடி ஆழம் உள்ள கிணற்றில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றுக்குள் மாருதி ஈகோ வேன் பாய்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 3 பேர் கிணற்றுகளிலிருந்து வெளியே வந்த நிலையில் மேலும் 5 பேர் காருடன் கிணற்றுக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். தீயணைப்பு துறையில் முறையான மீட்பு பணிகளுக்கான கருவிகளோ இயந்திரங்களோ இல்லாத நிலையில் மீட்பு பணியில் தாமதம் மற்றும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. 3 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் இதுவரையில் மீட்பு பணியில் எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தீயணைப்பு துறையினருடன் மீரான்குளம் பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் கிணற்றுக்குள் குதித்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இருந்தாலும் மீட்பு பணியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. நீரில் இருந்து வெளியே வந்து உயிர் பிழைத்தவர்களில் ஜெர்சோன், ஜெசிட்டா, சைனி கிருபாகரன் ஆகிய 3 பேர் மட்டுமே வெளியே வந்துள்ளனர். கிணற்றுக்குள் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நபர்களில் வசந்தா, மோசஸ், ரவி, கோவில் பிச்சை, கெஞ்சி, அல்பு ஹிர்பா, சாலினி ஆகிய 5 பேர் காருக்குள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஒருவர் சிறு குழந்தை என்றும் கூறப்படுகிறது. கிணற்றுக்குள் உள்ள வேனை மீட்கும் பணியில் 2 ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் தோல்வி ஏற்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியிலிருந்து ராட்சச கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு அந்த கிரேன்கள் மூலம் காரை வெளியே எடுக்கும் தொடர்ந்து தோல்வி அடைந்துள்ளது. குறிப்பாக அந்த கிணற்றில் அதிக அளவில் சகதிகள் என்று சொல்லக்கூடிய அலிகள் அதிகமாக இருப்பதால் வண்டியை எடுக்கும் பணியில் 4 கட்ட முயற்சிகளும் தோல்வி ஏற்பட்டு மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.